வெல்கம் டு பப்ளிக் சேவை. வணக்கம் நண்பர்களே. அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டமானது ஜூலை 15ஆம் தேதி முதல் அனைவரும் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற முழுமையான இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. மகளிர் உரிமை தொகையானது யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்க வேண்டும் அப்படிங்கிற முழுமையான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோ மூலமா நாம பார்க்கலாம். மகளிர் உரிமை தொகை விடுபட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. இந்த திட்டமானது தமிழ்நாடு முழுவதும் 10,000 இடங்களில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் சிறப்பு முகாம் நடத்தப்படுகிறது. அதில் கலந்து கொண்டு இதுவரை கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் சேராத விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. யாரெல்லாம் இந்த மகளிர் உரிமை தொகை விண்ணப்பத்துக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கன்னா, புதிதாக ரேஷன் கார்டு வாங்கியவர்கள், ஏற்கனவே விண்ணப்பித்து விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டவர்கள், இதுவரையும் இந்த ஸ்கீமுக்காக அப்ளை பண்ணாதவர்கள் என அனைவரும் விண்ணப்பித்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. நீங்க விண்ணப்பிக்க போறீங்க அப்படின்னா என்னென்ன முக்கியமான விஷயம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா, தமிழ்நாடு அரசு நிர்ணயித்திருக்கும் தகுதிகள் அனைத்தும் உங்களுக்கு பொருந்தப்படுகிறதா என்பதை பார்த்து கொள்ளுங்கள். அண்ட் முக்கியமான விஷயம் என்னவென்றால், உங்களிடம் ரேஷன் கார்டு அட்டை, ஆதார் கார்டு உள்ளிட்ட ஆவணங்கள் இருக்க வேண்டும். உங்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்துக்குள் இருக்க வேண்டும். வருமான வரி, ஜிஎஸ்டி, தொழில் வரி 2 லட்சத்துக்கு மேல் சம்பாதித்து ஜிஎஸ்டி வரி கட்டுபவர்களாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற முழுமையான இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. மற்றும் அரசு ஊழியர்கள், ஓய்வூதியதாரர்கள், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரஜைகளால் இருக்கக்கூடாது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. உங்களுடைய வீட்டில் கார் உள்பட 4 சக்கர வாகனங்கள் சொந்தமாக வைத்திருக்க கூடாது. இவையெல்லாம் அடிப்படை தகுதிகள். எப்படி விண்ணப்பிக்க வேண்டும் என்றால், உங்க ஊர்களில் சிறப்பு முகாம்கள் ஜூலை 15ஆம் தேதி முதல் ஆரம்பிப்பாங்க. அனைவரிடமும் அப்ளிகேஷன் பெறப்பட்டு தகுதியுடையவர்கள் அனைவருக்கும் அப்ரூவல் மெசேஜ் உங்களுடைய கைபேசி நம்பருக்கு வந்துவிடும். அதுக்கு அடுத்த மாதம் முதல் உங்களுடைய பேங்க் அக்கவுண்டில் மாதம் 15ஆம் தேதி வரவு வைக்கப்படும். மகளிர் உரிமை தொகை சம்பந்தமா வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ல கேளுங்க. கண்டிப்பா நம்ம செய்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.